வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது பகவத்கீதை 4வது அத்தியாயம், ஞானகர்ம சந்நியாச யோகம். இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஒரு மிக ஆழமான உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஞானத்துடன் செயல் செய்தால் அது உயர்ந்தது. முந்தைய அத்தியாயத்தில் நாம் கர்மயோகம் பற்றி பார்த்தோம். ஆக்ஷன் முக்கியம், பலனை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆனா இங்கே ஒரு கொஸ்டின் வருகிறது. ஆக்ஷன் மட்டும் போதுமா? அதை எப்படி செய்ய வேண்டும்? அதற்கான ஆன்சர் தான் இந்த அத்தியாயம். கிருஷ்ணர் சொல்கிறார், நான் இந்த யோகத்தை பழமையான காலத்திலிருந்தே கற்றுத்தந்தேன். அதாவது, இது ஒரு புதிய டீச்சிங் இல்லை, இது ஒரு எட்டர்னல் ட்ரூத். பிறகு அர்ஜுனன் கேட்கிறான், நீ இப்போது இருக்கிறாய், அப்படி இருக்கும்போது பழைய காலத்தில் எப்படி கற்றுத்தந்தீர்கள்? அதற்கு கிருஷ்ணர் சொல்கிறார், நான் பலமுறை பிறந்திருக்கிறேன், நீயும் பிறந்திருக்கிறாய், ஆனால் உனக்கு அது நினைவில் இல்லை. இது ஒரு பெரிய கான்செப்ட். நாம் உடல் அல்ல, நாம் ஆன்மா. அவதார் கான்செப்ட். கிருஷ்ணர் சொல்கிறார், தர்மம் குறைந்தால், அதர்மம் அதிகரித்தால் நான் பிறக்கிறேன். நல்லதை காப்பாற்ற கெட்டதை அழிக்க, தர்மத்தை நிலைநிறுத்த. நாலேஜ் இம்பார்ட்டன்ஸ். பிறகு அவர் சொல்கிறார், ஞானம் இல்லாமல் செயல் இன்கம்ப்ளீட். நீ வேலை செய்கிறாய், ஆனா ஒய் செய்கிறாய் என்று தெரியவில்லை என்றால் அது மீனிங்ஃபுல் இல்லை. Knowledge gives clarity. Clarity gives right action. Action plus knowledge leads to blind action equals confusion. Pure knowledge without action equals useless. இரண்டும் சேர்ந்தால்தான் perfection. முக்கிய டீச்சிங். ஞானத்தால் உன் சந்தேகங்களை அழித்துவிடு. நமக்கு லைஃபில் பிகெஸ்ட் ப்ராப்ளம் என்ன? டவுட், ஃபியர், கன்ஃபியூஷன். நாலேஜ் வந்தால் ஃபியர் போகும், கன்ஃபியூஷன் கிளியர் ஆகும். லைஃப் அப்ளிகேஷன். 1. ஓய் புரிந்து செய். நாம் பல நேரம் ஜஸ்ட் ரூட்டீன் ஃபாலோ பண்ணுவோம். ஆனா ஏன் நான் இதை செய்கிறேன்? இந்த கேள்வி கேட்க வேண்டும். 2. பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதே. எல்லாரும் செய்கிறார்கள் என்பதற்காக செய்யாதே. திங்க், அண்டர்ஸ்டாண்ட், தென் ஆக்ட். 3. லேர்ன் கண்டினியூவஸ்லி. நாலேஜ் தான் growthக்கு பேஸ். நீ எவ்வளவு கற்றுக்கொள்கிறாய், அவ்வளவு கிளாரிட்டி வரும். 4. டவுட் கிளியர் பண்ணு. கன்ஃபியூஷன் இருந்தால் கேள், லேர்ன் பண்ணு. இல்லையெனில் லைஃப் ஸ்டக் ஆகும். 5. ஆக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணு. நாலேஜ் வந்தால் ஆக்ஷன் பெட்டர் ஆகும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கொள்வோம். அவன் படிக்கிறான், என்ன படிக்கிறேன் என்று புரியாமல். ரிசல்ட் வீக் ஆகும். ஆனா அவன் கான்செப்ட் புரிந்து படித்தால் இன்ட்ரெஸ்ட் வரும், ரிசல்ட் இம்ப்ரூவ் ஆகும். ஃபைனல் சம்மரி. ஞானம் முக்கியம், செயலும் முக்கியம். இரண்டும் சேர்ந்து செய்ய வேண்டும். டவுட் கிளியர் பண்ணு, கிளாரிட்டியுடன் செய். 1 பவர்ஃபுல் லைன். அறிவுடன் செய், அதுவே உயர்ந்த வாழ்க்கை. இதுதான் சாப்டர் 4 நமக்கு சொல்லும் பெரிய உண்மை. அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ரினன்சியேஷன் பற்றி மேலும் ஆழமாக சொல்லப் போகிறார். நன்றி.